நன்று மாணவர்களே, இன்றைய வகுப்பில் உங்களுக்காக என்னால் தயார் செய்யப்பட்ட எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய 12 வெற்றிக்கனிகள் என்கின்றது. வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 இருக்கின்றன. அந்த வெற்றிக்கனிகள் என்கின்ற பயிற்சியின் 2வது வெற்றிக்கனியின் வினாத்தாள் 2 மாதிரி பரீட்சை 2 வினாத்தாள் 1 நேற்றைய தொடர்ச்சியான வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்கப் போகின்றேன். அப்ப உங்களுக்கு கற்கைக்கு நான் வழிகாட்டுகின்ற வழிமுறை என்னென்றால், ஆசிரியர் சொல்வதை மிக கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள பழகுங்கள். இதையே நீங்க பாடசாலைகளிலும் பின்பற்றுவீர்கள் ஆக இருந்தால் நீங்க நிச்சயமாக உங்கள் முழு திறமையை சரியான முறையில் வெளிக்காட்டி இந்த பரீட்சையில சிறந்த புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கும் என கூறி நான் பரீட்சை தாளினுள் நுழைகின்றேன். இந்த வினாக்கள் அனைத்துமே அரச பரீட்சை வினாக்களை தழுவியதாக என்னால் தயார் செய்யப்பட்ட எதிர்பார்ப்பு வினாக்கள் என்பதை நீங்க கருத்தில் கொள்ளுங்கோ. அதாவது இந்த வினாக்களுக்கு விடையளிப்பது கடினமான விடயம் அல்ல. நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருப்பீர்களாக இருந்தால் மிக இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நான் இப்ப உங்களுக்கு வினாக்களுக்கு வினா பக்கத்தை காண்பித்து வினாவுக்கு விடையளிக்கிற விளக்கம் தருகின்றேன். இது 19வது வினா. 6 நண்பர்கள் ஒரு வட்டமான மேசையில் அமர்ந்து 5 உணவு உண்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் மட்டும் எதிர்ப்பக்கமாக அமர்ந்திருந்து தொலைபேசியில் கதைக்கின்றார். அவர்கள் அமர்ந்திருக்கும் ஒழுங்கு வரிப்படமாகவும் தகவல்களாகவும் தரப்பட்டுள்ளன. இதுல மிக முக்கியமானது என்னென்றால், வினாவில இந்த அறிவுறுத்தலை வாசித்து விளங்கிக் கொள்வது. இதுலதான் மாணவர்கள் சிக்கல் படுறது. என்னடா, எல்லா மாணவர்களும் திறமையானவர்கள் தான். அந்த திறமையான மாணவர்களை, அதாவது அதிதிறமையான மாணவரை தெரிவு செய்வது எப்படி என்றால், திறமையான மாணவராய் இருந்தாலும் அவர் அந்த விடயத்திலே கவனமாக முழு சிரத்தையாக இருக்கிறாரா என்பதை சோதிப்பதுதான் அதிதிறமையை பார்ப்பது. அப்ப இந்த கேள்வியில கேட்கப்படுற சொற்களை புரிந்து கொண்டு, அந்த வாக்கியங்களை புரிந்து கொண்டு, அந்த செயற்பாட்டை புரிந்து கொண்டு நாங்கள் விடையளிக்க பயிற்சி பெறுதல் வேண்டும். இங்க பாருங்க, இதுல சொல்லப்படுகிறது 6 நண்பர்கள். 6 என்றால் உங்களுக்கு தெரியும் எண்ணிக்கை. ஒரு வட்டமான மேசையில், வட்டம் என்பதை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம். மைய உரு, ஆறுகள் சமன், பல சமச்சீரச்சுக்கள் இருக்கின்றது. அப்ப இந்த சமச்சீரச்சுக்கள்ல எதிரெதிராக இருப்பதுதான் எதிர் என்று கருதப்படுகின்றது. அப்ப 6 நண்பர்கள் ஒரு வட்டமான மேசையில் அமர்ந்து 5 உணவு உண்கின்றார்கள். அப்ப மேசையிலே அமர்ந்து உணவு உண்பவர்கள் என்றால் அவர்கள் மேசையின் மையப்பகுதியை நோக்கித்தான் அமர்ந்திருப்பார்கள். அதாவது அவர்கள் அமர்ந்திருக்கின்ற கதிரையில இருந்து அவர்கள் மையப்பகுதியை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ற கருத்து உங்களுக்கு இப்ப புரிந்து கொள்ளும். அப்ப அதாவது 6 மேசையில இருக்கிற 6 பேர் அந்த மேசையை சுற்றி இருக்கிறார்கள், 6 கதிரைகள்ல. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, 5 தான் மேசையை நோக்கி இருந்து உணவு சாப்பிடுகின்றார்கள். 5 உணவு உண்கின்றார். அவர்களில் ஒருவர் மட்டும் எதிர்பக்கமாக அமர்ந்திருந்து, எதிர்பக்கம் என்றால் யாரோ ஒருத்தர் அவர் மற்ற பக்கமாக பார்த்து கொண்டு, ஏனென்றால் அவர் இங்க பார்த்து கொண்டு எதிர்பக்கமாக அமர்ந்திருந்து தொலைபேசியில் கதைக்கின்றார். அவர் சாப்பிடுற இந்த பக்கமாகவே, அதாவது வட்ட மேசை இந்த மையத்தை நோக்கி கொண்டே கதைப்பாராய் இருந்தால்
அவரால் மற்றவர்களுக்கு உணர்ந்துவது இடையூறாக இருக்கும். அப்ப அவர் என்ன செய்கிறார்? திரும்பி இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அமர்ந்திருக்கும் ஒழுங்கு வரிப்படமாகவும், அவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள் என்பது இங்க ஏபிசிடி என்ற எழுத்துக்களாக வரிப்படமாகவும் தகவல்களாகவும், அவை எப்படி அமர்ந்திருக்கணும் என்பது 3 தகவல்களாகவும் இங்கே தரப்பட்டுள்ளன. இப்ப நாங்க வாசித்து புரிந்தது தகவல். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 6 பேர் இருக்கணும், 6 பேர் வட்டமேசையில் 5 பேர் சாப்பிடணும், ஒரு ஆள் எதிர்பக்கமாக இருந்து தொலைபேசியில கழித்து கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த தகவல்கள் வரிப்படத்தை பார்த்து விட்டோம், ஏபிசிடி என்று ஒழுங்கில் பார்க்கின்றோம். அப்ப ஏக்கு எதிராக பி இருக்கிறார், அடுத்தது சிக்கு எதிராக எஃப் தான் இருக்கிறார், டிக்கு எதிராக இ இருக்கின்றார். அப்ப இது வலஞ்சொலியாக இடஞ்சொலியாக என்ற ஒழுங்கில எழுத்துக்கள் தரப்படவில்லை. ஆனால் இங்க தகவல்களை பார்ப்போம். ஏயின் வலது பக்கம், இப்ப நாங்க ஏ என்பவர் இப்படியாக அமர்ந்திருப்பாராக இருந்தால், இப்படி ஏ அமர்ந்திருந்து கதிரையில சாப்பிடுகின்றாராக இருந்தால், ஏ இந்த வலது பக்கம் என்பது நாங்களே இது எங்கள உருவத்தை வைத்து தீர்மானிக்க முடியும். இப்ப எங்களோட வலது பக்கம் இதுதான் வலது பக்கம், இந்த பக்கம் தான் இடது பக்கம். நாங்கள் எங்களோட கைகளை உயர்த்தி பார்த்தாலே தெரியும். நாங்க இந்த கதிரையில இருந்து சாப்பிட்றதுக்கு மேசையை நோக்கி இருப்போமா இருந்தால் எங்களோட வலது பக்கம் இது, இடது பக்கம் இது. ஏயின் வலது பக்கம் எஃபின் இடது பக்கம் இ. அதாவது இந்த வாக்கியத்தை பாருங்க பிள்ளைகள், ஏயின் வலது பக்கமும் எஃபின் இடது பக்கமும் இருப்பது இ என்ற தகவல் தான் இங்க தெரியப்படுத்தப்படுகின்றது. இப்ப இந்த தகவல்ல சொல்லப்படுறது ஈ எங்க நோக்கி இருக்கிறார் என்பது, சாரி, ஈ எங்க அமர்ந்திருக்கிறார் என்பதுதான். ஈ எங்க நோக்கி இருக்கிறார் இல்ல, ஏ எங்க நோக்கி இருக்கிறார், ஏ என்பவர் எங்க நோக்கி இருக்கிறார், அந்த எஃப் என்பவர் எங்க நோக்கி இருக்கின்றார், அதாவது சாப்பிடுகின்றாரா அல்ல தொலைபேசி பேசுகின்றாரா என்ற கருத்துல விளக்கம் தரப்படுகின்றது. இங்க ஈயை பற்றி குறித்து சொல்லிக்க ஏயும் எஃப்பும் தான் வலம் இடம் குறித்து இங்கே தகவல் பெறுகின்றது. அப்ப இப்ப பாருங்க, ஏயின் வலது பக்கம் எஃப்பின் இடது பக்கம். அப்ப நாங்கள் எஃப்பாக அமர்ந்தால் எஃப்பின் இடது பக்கம் இ அமர்ந்திருக்கின்றார். அப்ப எங்களுக்கு தெரியுது ஏ மேசையை நோக்கி இருந்து சாப்பிடுகின்றார், எஃப்பும் மேசையை நடுப்பகுதியை நோக்கி இருந்து சாப்பிடுகின்றார். ஏனென்றால் எதிர்பக்கமாக அமர்ந்திருப்பவர் தான் இங்க கேட்கப்படுகிறது. அப்ப நாங்கள் ஏஎஃப் என்பது எங்களுக்கு தெளிவாகி விட்டது. அடுத்ததுல டியின் வலது பக்கம். அப்ப நாங்கள் டி என்பது எல்லாரும் சாப்பிடுறதா தான் கற்பனை பண்ணி நாங்கள் இப்ப இந்த தகவல்களை நிரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். டியின் வலது பக்கம், அப்ப எந்த பக்கம் என்று எங்களுக்கு தெரியாது. அவர் உள்நோக்கி இருந்தால் வலது இதாக இருக்கும், இடது இதாக இருக்கும். அப்படி இல்லை, அவர் வெளிநோக்கி இருந்தால் வலது இதாக இருக்கும், இடது இதாக இருக்கும். அப்ப நாங்க அதை வாசித்துத்தான் புரிந்து கொள்ளணும். டியின் வலது பக்கம் எஃப்பின் வலது பக்கம், எஃப்பின் வலது பக்கம் இது, பி அமர்ந்திருக்கிறார். சரி, ஆனால் டியின் வலது பக்கம் அமர்ந்திருக்கின்றபடியால் டி வெளிநோக்கித்தானே இருக்கின்றார். திரும்ப நான் எழுதி காட்டுறேன், கவனிங்கோ. டியின் வலது பக்கம் இதுவாக இருக்குமா இருந்தால் டி இங்கே நோக்கி இருந்தால் தான் வலது பக்கம், அதாவது பியை நோக்கி இருக்கும். எஃப்பின் வலது பக்கம் இது, எஃப்பின் வலது பக்கம் பி அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த தகவலை கொண்டுதான் நாங்கள் எஃப் என்பவர் எதிர் திசையில பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றது இரண்டாவது தகவலை கொண்டு துணிந்து கொள்ள முடியும். இது கஷ்டமான வினா போல இருந்தாலும் கஷ்டமான வினா இல்லை, கொஞ்சம் கவனமா வாசித்து புரிந்து கொள்றதா நான் முதல்ல ஆரம்பத்திலேயே ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்றேன். வினாக்களை வாசிக்க பழகுங்கோ, புரிந்து கொள்ள பழகுங்கோ, விளங்கிக் கொள்ளுங்கோ, விடையளியுங்கள். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது பாருங்கோ,
எஃபிന്റെ வலது பக்கம் டியின் வலது பக்கம் ரெண்டும் வலது பக்கமாக பி இருக்கிறார் என்றால் இவர் இருப்பது எதிர் திசையில. இந்த கேள்விகளை நாங்கள் எந்த அடிப்படையில கேட்கின்றோம் என்றால், இது ஒரு அரச பரீட்சையில ஏபிசிடி என்ற 4 பேர், கடந்த வருட அரச பரீட்சை தாள்ல ஏபிசிடி என்ற 4 பேரின் நிலைப்பாடு அவர்கள் நின்றதை கொண்டு அவர்கள் சொல்றார்கள், ஏ இங்க, அதாவது ஏக்கு இப்படி கைகள் இருக்கிறது, பி கை கோத்து நிற்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப நாங்க இவர்களை எழுதுகின்ற போது எங்களுக்கு இங்கே புரிந்து கொள்ள முடியும், இவர்கள் அனைவரும் முன்னோக்கி பார்த்து கொண்டிருந்தார். முன்னோக்கி பார்த்தால் நாங்களே நிற்பது போல இருந்தால் இந்த பக்கம் எல்லாம் வலது, இந்த பக்கம் வார கைகள் எல்லாம் இடதாக இருக்கும். அப்ப இவரை பொறுத்தவரையில இது வலது, இது இடது, இவருக்கு இது இடது, இவருக்கு இது இடது, 4 பேர். அப்ப எங்களுக்கு தெரியுது அடுத்தவருக்கு இது வலது. அப்ப வலதும் இடதும் தான் கைகோர்க்கப்படுகின்றது, வலதும் இடதுமாக. ஆனா ஒரு இடத்துல செய்ய மட்டும் வலது, அதாவது இவருடைய கை இடது, இவற்ற கையும் இடது என்று சொல்லப்படுகின்றபடியால் அவர் எதிர் திசையில பார்க்கிறார் என்பதை நாங்க புரிந்து அந்த கேள்விக்கு விடையளிக்கிறாங்க. அந்த முறையில தான் இந்த வினாவும் கேட்கப்படுகின்றது. இனி நாங்க 3வது தகவலை பார்ப்போம். சியின் இடது பக்கம், இந்த சி என்பவர் வலது பக்கம், இது இடது பக்கம், இது வலது பக்கம், இது இடது பக்கம். சியின் இடது பக்கம், பியின் வலது பக்கம், இது வலது பக்கம், பியின் வலது பக்கம், இது அவற்ற இடது பக்கம். வலது பக்கம் டி அமர்ந்திருக்கின்றார். ஆனா முதல் தகவல் தான் எங்களுக்கு தெரியுது, டி எதிர் திசையில பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. அப்ப கேள்விக்கான விடை டி என்பது ஆகும். இது சில வேளை இந்த குழந்தைகள், நீங்கள் 10 வயது பிள்ளைகள், உங்களுக்கு புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் நீங்க பெரியவர்களுடைய உதவியை இந்த விடயத்துல நாடலாம். அன்பு மாணவ செல்வங்களே, நான் நேரத்தை விரயம் செய்யாமல் அடுத்த வினாவுக்கள் நுழைகின்றேன். அடுத்த வினாவை பாருங்கள். 20வது வினா, இச்சதுரமுகியை ஆக்கிய அட்டக்கீலம் அல்லாதது எது? அப்ப நாங்க உருவங்களை ஆக்குவதற்கான அட்டக்கீலங்கள் பற்றிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளணும். அதாவது வடிவங்களை முகங்களாக உடைய உருவங்களை ஆக்குவதற்கான அட்டக்கீலங்கள். நாங்க கடந்த வகுப்புகள்ல 4 வகையான எளிய கேத்திர கணித தள வடிவங்கள் படித்திருக்கின்றோம். அந்த தள வடிவங்களை முகங்களாக உடைய உருவங்களும் தெரிந்திருக்கின்றோம். அந்த உருவங்களை ஆக்கக்கூடிய அட்டக்கீலம் பற்றியும் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப நாங்க அது 2 வகுப்புகள்ல படித்த 4 வடிவங்களும் வட்டம், சதுரம், செவ்வகம், சம பக்க முக்கோணி என்ற 4 வடிவங்களை பற்றி 3 பண்புகள் படித்தோம். வட்டம் என்றால் இது ஒரு மையவுரு, ஆரைகள் சமன், பல சமச்சீர் அச்சுக்கள் உண்டு. அதாவது சமச்சீர் அச்சு என்பது, அதாவது ஒரு வடிவத்தை 2 சம பாகங்களாக ஓரங்கள் பொருந்துகின்ற வண்ணம் மையத்தினூடாக பிரிக்கின்ற நேர்கோடு. அப்ப நாங்க இதுக்கு 3 பண்புகள் படித்தோம். இது ஒரு மையவுரு, 2வது ஆரைகள் சமன், 3வது பல சமச்சீர் அச்சு என்பது பல. அதே போல சதுரத்துக்கு 4 பக்கங்களும் சமன், 4 பக்கமும் சமனாக இருக்கின்றது. ஒரே மாதிரியே 4 பக்கம் இருக்கும். அப்ப முதலாவது 4 பக்கங்களும் சமன், அடுத்த 4 கோணங்களும் செங்கோணமானவை, 90 பாகை, கால் வட்டம். அப்ப 4 கோணங்களும் சமன். இதற்கு 4 சமச்சீரச்சுக்கள் இருக்கின்றது, நிலைக்குத்தாக, கிடையாக, சாய்வாகவும் 2 இருக்கின்றது. அப்ப 4 சமச்சீரச்சுக்கள் உள்ளன என்று படித்தோம். செவ்வகத்துக்கு நீளப்பக்கத்துக்கு நீளப்பக்கம் சமன், எதிர் அகலப்பக்கத்துக்கு அகலப்பக்கம் சமன். அப்ப எதிர் பக்கங்கள் சமன் என்று படித்தோம்.
4 கோணங்களும் சமன் என அறிந்து கொண்டோம். 2 தான் சமச்சீரச்சுக்கள் இருக்கின்றது. அதாவது நிலைக்குத்தாக ஒரு சமச்சீரச்சு, கிடையாக ஒரு சமச்சீரச்சு. ஏன் சாய்கோட்டில சமச்சீரச்சு இல்லை என்றால், அப்படி பிரிக்கின்ற போது இரு சம பாகமாக வந்தாலும் மடிக்கின்ற போது ஓரங்கள் பொருந்தாது. அப்ப சமச்சீரச்சுன்றதுல இந்த ஒரு கோட்பாடும் மிக முக்கியமானது. ஒரு வடிவத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும் போது அந்த பிரிக்க வேண்டும். அதே நேரம் அவற்றை மடிக்கின்ற போது அந்த ஓரங்கள் பொருந்தினால்தான் அது சமச்சீரச்சு என்று கொள்ளப்படும். அப்ப இதற்கு 2 சமச்சீரச்சுக்கள் இருக்கின்றன. எதிரெதிர் பக்கங்கள் சமன், 4 கோணங்களும் செங்கோணங்கள், 90 பாகை, எதிரெதிர் பக்கங்கள் சமன். இந்த சமபக்க முக்கோணிக்கும் இதே மாதிரி தான், சதுரத்தை போல 3 பக்கங்களும் சமன், 3 கோணங்களும் சமன், 3 சமச்சீரச்சுக்கள் இருக்கு. இதுக்கு 4 பக்கம் சமன், 4 கோணம் சமன், 4 சமச்சீரச்சு இருக்கின்றது. இதுதான் எளிய கேத்திர கணித தள வடிவங்கள் பற்றிய 3 பண்புகள் பார்த்தோம். இனி இந்த அதாவது இந்த வடிவங்களை முகங்களாக உடைய உருவங்கள் பார்த்தோம். வட்டத்தை முகமாக உருவது, முகமாக உள்ளவை உருளை, 2 வட்ட முகம் இருக்கின்றது. அடுத்தது கூம்புக்கும் இருக்கின்றது ஒரு வட்ட முகம். அடுத்தது சதுரத்துக்கு நாங்கள் பார்த்தோம். சதுரத்தினுடைய சதுர முகங்களை உடைய உருவங்கள் சதுரமுகி, சதுரம் என்ப வடிவத்தில் சதுரமுகி. அடுத்தது கூம்பகம். கூம்பகம் என்பது ஒரு சதுரமுகமும் 4 முக்கோண முகங்களையும் கொண்டது. அடுத்தது செவ்வகத்துக்கு நாங்கள் செவ்வக முகத்தை முகங்களாக உடையது கனவுரு, கிட்டத்தட்ட பிஸ்கட் பேக்கெட் மாதிரி. இதுக்கு சதுரமுகி மாதிரித்தான் முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் எல்லாம் இருக்கின்றது எண்ணிக்கை. ஆயினும் இதுல அதாவது இதுக்கும் அத பின்பக்கம் இருக்கிறதும் சதுரமுகமாக இருக்கலாம், செவ்வகமுகமாக இருக்கலாம். மற்ற 4ம் ஒரே மாதிரியான முகமாக இருத்தல் வேண்டும். இனி சதுரமுகத்தை உடையது அரியத்தையும் பார்த்தோம். அரியம் என்பது விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் இருக்கிற ஒரு, அதாவது சூரிய வெளிச்சத்தை பாய்ச்சி 7 நிறங்களாக பிரிக்கின்ற ஒரு கண்ணாடி குட்டி. இந்த அரியத்தில 2 முக்கோண முகமும் 3 செவ்வக முகமும் இருக்கிறது. அப்ப செவ்வகத்தை பற்றி படிக்கிறேன். சமபக்க முக்கோணி என்பது நான்முகி. அப்ப நான்முகி என்கின்ற வடிவம், உருவம். இப்ப நாங்க இந்த எளிய கேத்திர கணித வடிவத்தில வட்டத்துக்கு 2 வடிவங்கள், சதுரத்துக்கு 2 வடிவங்கள், செவ்வகத்துக்கு 2 வடிவங்கள், சமபக்க முக்கோணிக்கு ஒரு வடிவம் என கற்றிருந்தோம். இவற்றை ஆக்குகிற அட்டக்கீலம் பற்றியதில் இப்ப நாங்க சதுரத்தை பற்றி, சதுரமுகியை பற்றி அறிந்து கொள்வோம். ஏனென்றால் இங்கு கேள்விக்கு விடையளிப்பதற்காக. சதுரமுகியில இந்த இதுல எங்களுக்கு 3 முகம் தான் தெரியும். இதை தாயக்கட்டை என்றும் சொல்வார்கள். இந்த சதுரமுகியில 3 முகம்தான் எங்களுக்கு தெரியுது. 3 முகம் மறைமுகமாக இருக்கின்றது. அப்ப இதுல எங்களுக்கு தெரிகிறது ஒரு நிலைக்குத்தாக தெரிகின்ற முகம், 2வது நிலைக்குத்தாக தெரிகின்ற முகம். அப்ப இதுக்கு 6 முகங்கள் இருக்கின்ற நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப மிகுதி 2 முகங்களும் எங்களுக்கு தெரியாத பக்கத்திலே இருக்கின்றது. அப்ப 4 நிலைக்குத்து முகங்கள் இருக்கின்றது. அடுத்தது கிடைமுகங்கள் என்பது இங்கே 1 தெரிகின்றது. அடுத்த கீழே 1 இருக்கின்றது, கிடைமுகங்கள். அப்ப இதுல கிடைமுகன் நிலைக்குத்து முகம் என்ற தோற்றம் எங்களுக்கு விளங்குகின்றது. ஒவ்வொரு வடிவத்திலையும் அதாவது ஒவ்வொரு உருவத்திலையும் சதுரமுகியில 4 கிடைமுகங்களும் 2 கிடைமுகங்களும் 4 நிலைக்குத்து முகங்களும் இருக்கின்றது. இதே மாதிரி விளிம்புகளை பற்றியும் நாங்கள் தெரிந்திருக்கணும். சும்மா சொல்லித்தாரன். விளிம்புகள்ல நிலைக்குத்தாக இருக்கிறது 4 விளிம்புகள் இருக்கும். அதாவது இந்த 4 விளிம்புகளும் தான் அதாவது நிலைக்குத்தாக இருக்கும். மற்ற 8 கிடை விளிம்பாக இருக்கும். இதை உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. சரி பிள்ளைகள், இப்ப கேள்வி என்னை சதுரமுகியாக்கிய அட்டக்கீலம் அல்லாதது இது. இந்த அறிவுறுத்தலை மிக கவனமா பாருங்க. அப்ப உரியது
சரியானது ரெண்டு இருக்கும், அல்லாதது ஒன்றைத்தான் தெரிவு செய்தல் வேண்டும். அப்ப இதுல பார்க்கின்றோம், இதுல 4 நிலைக்குத்து முகங்கள் சரியாக இருக்கின்றது. இது ஒரு கிடைமுகம் மேலே இருக்கு, இது கீழே இருக்கின்றது. இது சதுரமுகியாக்குவதற்கு பொருத்தமானதான விடியாக அமையாது, அல்லாததுதான் விடியாக அமையும். அடுத்தது இதுல 4 நிலைக்குத்து முகங்கள் இருக்கின்றது. மேலே ஒரு கிடைமுகம், கீழே ஒரு கிடைமுகம். ஆனா இங்க 4 நிலைக்குத்து முகங்கள் இருக்கின்றன. இது நிலைக்குத்தாக இருக்கும். ஆனா கிடைமுகங்கள் இரண்டும் ஒரே பக்கத்துக்கு தான் இருக்கின்றன. ஆகவே இது பொருந்தாதது. அப்ப அல்லாதது என்ற விடைக்கு இதுதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. சரி, நாங்கள் இனி 21வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தினுள் நுழைவோம். அன்பு மாணவ செல்வங்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை பொழுதோ நீங்கள் உங்கள் நித்திரைகளை தியாகம் செய்து வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உற்சாகம் ஊட்டிக்கொண்டு நான் 21வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை தருகின்றேன். சொற்களை நல்லா புரிந்து கொள்ளுங்கோ. ஒரு மாணவன் மூவிலக்க எண் ஒன்றை 3 இலக்கம் என்றால் நாங்க எண்களை வலமிருந்து இடமாகத்தான் எண்ணின்ற பெருமானத்தை கணிப்போம். அதாவது மூவிலக்க எண் என்றால் இது 1க்கள், இது 10க்கள், இது 100க்கள். எண்களை நாங்கள் இப்படித்தான் எழுதுறோம், இடமிருந்து வலமாக. ஆனா கணிக்கிற போது வலமிருந்து இடமாகத்தான் கணிக்கிறோம். 1க்கள், 10க்கள், 100க்கள் என்று. ஒரு மாணவன் மூவிலக்க எண்ணொன்றை தலைகீழாக பார்த்து எழுதிய பொழுது, இந்த தலைகீழ் என்ற சொல்லின் கருத்தை நாங்க புரிந்து கொள்ளணும். ஒன்று தலைகீழாக தெரிகின்றது என்றால் அதன் இடம்பலம் மாறுபடும், மேல் கீழ் மாறுபடும். நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை பற்றி விரிவான விளக்கம் தருகின்றேன். இப்ப பாருங்கோ, ஒரு ஆள் இப்படி இருக்கிறார். அந்த ஆளின் வலது கை, இடது கை, வலது கால், வலது கை, இடது கை என்பது இப்படியாக இருக்கின்றது. இந்த ஒரு ஆளிப்படியாக இருக்கின்றார். அவருடைய நாங்க பார்க்கின்ற போது நாங்கள் இதுல நிற்பது போல பார்த்தால் இது வலது கை, இது இடது கை. இப்ப இவர் தலைகீழாகின்ற போதும் இவரை நாங்கள் தலைகீழாக்கி விட்டோமாக இருந்தால் இவற்ற வலது கை இடது கை எவ்வாறு இருக்கும் என பார்ப்போம். இப்படியாக மாற்றுறோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப இந்த வலது கை இப்ப இந்த பக்கம் இருக்குமா, அடுத்த பக்கம் இருக்குமா என்றால் இங்கதான் இருக்கும். இடது கை இங்கே இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரிகின்றது, ஒருவர் தலைகீழாக மாறுகின்ற போது வலம் இடம் மாறப்படுகின்றது. இப்ப நாங்களே எங்கட வலது கைய, அதாவது ஒரு இடத்துல நாங்கள் நின்று கொண்டு எங்களுடைய வலது கையை பார்ப்போமா இருந்தால், இந்த நின்று கொண்டு இந்த படத்துல நிற்பது போல நாங்க கற்பனை பண்ணி வலது கையை பார்த்தால் இதாக இருக்கும், இடது கையை பார்த்தால் இதுவாக இருக்கும். இப்ப நாங்க தலைகீழாக நின்று கொண்டு வலது கையை பார்த்தால் இதற்கு எதிராக, அதாவது தலைகீழாக நின்று கொண்டு, அதாவது விபத்தோட்டம் போல இருக்கின்ற போது வலது கை இங்கே இருக்கும், இடது கை இங்கே இருக்கும், விபத்தோட்டம் போல. அதே போல மேலே இருப்பது கீழே இருக்கும், கீழே இருப்பது மேலே இருக்கும். தலைகீழ் தோற்றத்தின் மாறுபாடுகள். இப்ப இங்கே எண்களை பற்றித்தான் தலைகீழாக சொல்லப்படுகிறது. ஒரு மாணவன் மூவிலக்க எண்ணொன்றை தலைகீழாக பார்த்து எழுதிய பெருமானத்தில் இருந்து அவன் அப்ப அந்த பெருமானத்தை தலைகீழாக பார்த்து எழுதிவிட்டு நேராக பார்த்து எழுதிய பெருமானத்தை கழித்த போது, அதாவது அவன் தலைகீழாக பார்த்து எழுதிய பெருமானத்தில இருந்து நேராக பார்த்து எழுதிய பெருமானத்தை கழித்த போது விடையாக 171 கிடைத்தது. அவ்வெஞ்சாது என்று கேட்கப்படுகின்றது. எண்கணிப்பு கொள்ள கழித்தலுக்கு எதிரான செயல் கூட்டல், வகுத்தலுக்கு எதிரான செயல் பெருக்கல். அப்ப எங்களுக்கு தெரியுது, அந்த மாணவன் ஒரு எண்ணை பார்த்து அதோட
171 கழித்த சாரி ஒரு எண், அதாவது அவன் ஒரு பெருமானத்தை பார்த்து தலைகீழாக பார்த்து, அதாவது ஒரு எண்ணு இந்த 3 எண்கள்ல ஏதோ ஒரு எண்ணு தலைகீழாக பார்த்து அவன் அந்த தலைகீழாக பார்த்து எழுதிய பிரமாணத்தை எழுதிட்டு இந்த பிரமாணத்தோட அந்த எழுதிய பிரமாணத்தை அதில் எழுதிய பிரமாணத்தை கழித்த போதும், அதாவது நேராக பார்க்கிறேன் இது அல்லது இது இந்த எண்ணை கழித்த போது ஏதோ ஒன்று 3 எங்களுக்கு 2 விட காணிது. அப்ப கழித்த போது விடை 171 கிடைத்தது. அப்ப நாங்க இதுல பார்க்க வேண்டும், விடை கிடைத்தது 171. அவன் என்ன தலைகீழாக பார்த்திருக்கிறான். அப்ப தலைகீழாக பார்த்து எழுதிய பெருமானத்தில்தான் இந்த நேராக பார்த்த பெருமானத்தை எழுதி கழித்திருக்கிறான். 171 கிடைத்திருக்கின்றது. அவனாங்க இதுல 698 ஒவ்வொரு எண்ணாக பார்ப்போம். 869, 698, மற்றது 711. இந்த எண்களோடு இந்த 172 கூட்டினால், அதாவது இந்த எண்களோட 678 3 எண்களையும் கூட்டினால் எது தலைகீழாக தோற்றின எண்ணாக இருக்கும் என்றால் 869 என்பது உங்களுக்கு புலனாகும். அப்ப 869 தலைகீழாக பார்த்த எண், நேராக பார்த்தேன் அது 689. அதுல கழிக்கும் போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடை, அதாவது 869 698 சாரி 698 கழிக்கிற போது 1 வருகின்றது, பிறகு 7 வருகின்றது, பிறகு 1 வருகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 2வது விடை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே, இது எதிர்பார்ப்பு வினாக்கள் என்றதால ஓரளவு கடினமாகத்தான் நான் வினாக்களை தயார் செய்திருக்கிறேன். என்ன காரணம் என்றால் நாங்க பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக. சரி, நான் இனி உங்களுக்கு அடுத்த 22வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கள். இப்ப 22வது வினாவில இத்தகவல்களை சரியாக ஒழுங்கமைத்த அடைப்பு எது? தகவல்களை சரியாக ஒழுங்கமைத்த அடைப்பு இது. இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். அப்ப இதுல 6 தகவல் தந்திருக்கு. அப்ப நாங்க இதுல இந்த தகவல்களை ஒழுங்குபடுத்திக்க காரண காரியம் என்று ஒரு தகவலோடு இன்னொரு தகவலுக்கு என்ன தொடர்பு என்பதை கண்டுதான் விடையளித்தல் வேண்டும். முதல்ல வேண்டுமென்றால் இந்த 6 தகவலை சும்மா மேலோட்டமாக பாருங்கோ. நல்ல புத்தகங்கள் சிறந்த அறிவை தரும். அப்பருவத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள். மாணவ பருவம் என்பதை அறிவோம். மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அரியது, அதற்கு உச்ச துணை நல்ல புத்தகங்கள். அப்ப இதுல இறுதி வாக்கியமாக வர முடியாத வாக்கியங்களை பார்த்தால் நல்ல புத்தகங்கள் சிறந்த அறிவை தரும், அதாவது முதல் வாக்கியமாக வர முடியாத வாக்கியங்கள். நல்ல புத்தகங்கள் சிறந்த அறிவை தரும், அப்பருவத்தை பயனுள்ள வகையில். அப்ப நல்ல புத்தகங்கள் சிறந்த அறிவை தரும் என்பதை நாங்கள் முதல் வாக்கியமாக கருத முடியும். கவனியுங்கள். அடுத்தது அப்பருவத்தை என்பது முதல் வாக்கியத்தை நாங்கள் கருத முடியும். அப்பருவம் என்பது எப்பருவம் என்பது இங்க சித்தரிக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் இங்க மாணவ பருவம் என்பது இருக்கின்றபடியால் இது முதல் வாக்கியமாக பெற முடியாது. அப்ப மாணவ பருவம் என்பதை அறிவோம், அப்ப அது பெறக்கூடியதாக இருக்கும். ஆனா மாணவ பருவம் என்பதை அறிவோம் என்றால் அதற்கும் முன்னுக்கு ஒரு தொடர் காரண காரிய தொடர்பு இருத்தல் வேண்டும். மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அரியது, அப்ப இது பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு உச்சதுணை நல்ல புத்தகங்கள். அப்ப புத்தகங்கள் வந்த பிறகுதான் அது இந்த வாக்கியம் பெற வேண்டும். ஆகவே நாங்கள் முதல்ல பெறக்கூடியதை தெரிவு செய்ய வேண்டும், அல்லது நாங்கள் விடைய கொண்டு கூடி முதல்ல பெறக்கூடியதை பார்க்கலாம். மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அரியது, மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அரியது இது. அடுத்தது
மாணவ பருவம் என்பதை அறிவோம். அப்ப இந்த ரெண்டும் சேருகின்ற போது ஒரு வாக்கியம் பூரணமாகின்றது. மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அறியது மாணவ பருவம் என்பதை அறிவோம். அப்ப இது சரி, ரெண்டையும் சேர்ந்தான். அடுத்ததை பார்ப்போம். எப்பருவத்தை மாணவ பருவத்தை. அப்ப இந்த மூன்றாவதும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்பருவத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள். அப்ப இதற்கடுத்ததாக இந்த வடிவத்துக்குரியது அதற்கு உற்ற துணை நல்ல புத்தகங்கள். அந்த பருவத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு அதற்கு உற்ற துணை நல்ல துணை அதற்கு உற்ற துணை நல்ல புத்தகங்கள். அப்ப இறுதியாக சொல்லப்படுகிறது அந்த புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் சிறந்த அறிவை தரும். அப்ப புத்தகங்கள்ல நல்ல புத்தகம் கெட்ட புத்தகம் இருக்குது. எல்லா செயலையுமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. கத்தியால கத்தரிக்காயை வெட்டுறது நல்ல செயல், ஆனால் குத்துறது கெட்ட செயல். அதே மாதிரி எல்லாவற்றிலும் நன்மை இருக்கு தீமை இருக்கு. நாங்க சரியான முறையில அதை பயன்படுத்திக் கொள்ளணும். அப்ப இந்த முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நான் இறுதி வினாவையும் விளக்கம் தர விளைகின்றேன். ஏனென்றால் இந்த பக்கத்தின் இறுதி வினா என்ற முறையில அதையும் விளக்கம் தந்து விட்டேன் இருந்தால் இந்த வகுப்பு முடிவுக்கு வர பொருத்தமாக இருக்கும். இக்கட்டமைப்பில் இடஞ்சுழியாகவும் வலஞ்சுழியாகவும் உருவாகிய சொற்கள் அல்லாதவை எவை? அப்ப அல்லாதவை தான் கண்டுபிடிக்கணும். வலஞ்சுழி என்பது இப்படியாக மணிக்கூட்டுமுள் அசைகிற திசை. இடஞ்சுழி என்பது மணிக்கூட்டுமுள் அசைகிற திசைக்கு எதிர் திசை. இப்படியாக இருக்குன்னா இப்படி வலஞ்சுழி என்பது இது வலம் சுழி, இது பலம் சுழி. இடஞ்சுழி என்பது பலஞ்சுழிக்கு எதிரானது. இது இடஞ்சுழி, இது இடஞ்சுழி. அப்ப பலம் சுழி இடஞ்சுழி என்பதை நாங்க புரிந்து கொண்டபடியால் இக்கட்டமைப்பில் இடஞ்சுழியாகவும் பலஞ்சுழியாகவும் உரிய சொற்கள் அல்லாதவை எவை என்றுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப விதி என்பது நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியாக வந்தால் இடஞ்சுழி விதி, அதாவது இப்படியாக வந்தால் பலம் சுழி. அப்ப விதி சரி. கதி என்பது இப்படியாக வந்தால் பலஞ்சுழி, இப்படியாக வந்தால் இடஞ்சுழி, அதுவும் சரி. விகடகவி என்பது பலஞ்சுழி இடஞ்சுழி என்றால் விகட கவி, திருப்பி பார்த்தாலும் விகட கவி, அதுவும் சரி. அப்ப இந்த விடை பொருந்தாது, விடையாக வராது. அடுத்த பார்ப்போம் திகதி. இனி நாங்க இரண்டாவது வினாவுக்கு பார்ப்போம். தீகதி, தீகதி இப்படி பார்த்தாலும் சரி, மணிக்கூட்டு முழு திசையில இப்படி பார்த்தாலும் சரி. அப்ப திகதி சரி. கவி என்பது இப்படி பார்த்தாலும் இடஞ்சொலியாக சரி, இப்படி பார்த்தால் பலம் சொல்லியாக சரி, அதுவும் சரி. கடை என்பது இப்படி பார்த்தால் கடை, இப்படி பார்த்தாலும் கடை, அப்ப அதுவும் சரி. அப்ப அடுத்த மூன்றாவது விடைதான் பொருத்தமான விடையாக இருக்க வேண்டும். பார்ப்போம். திகதி ஏற்கனவே பார்த்துட்டோம், விகட கவி பார்த்துட்டோம். கடவி என்பது இருக்கா? கானாடானா இப்படி இருக்குது, வீணா இங்கே இருக்குது. அப்ப டானா ஒரு இடத்து தான் இருக்கு. ஆனா கானாடானா இப்படி இருக்கின்றது, வீணா அங்கால இருக்கின்றது. அப்ப அது பொருந்தாத சொல்லாக கடவி என்பது இருக்கின்றது. கேள்விக்கான விடை கடவி என்பது ஆகும். இறைவனுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டேன் என்றால் முழு வினாவையும் விளக்கம் தருவதற்கு பொருத்தமான நேரமாக எனக்கு அமைந்திருந்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு, மாணவ செல்வங்களே, உங்களை மீண்டும் உற்சாகப்படுத்தி இன்றைய தினம் முயற்சி செய்த அத்தனை மாணவரும் வகுப்புகளை நுழைந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் 100 மாணவர்கள் இதனில் நுழைய முடியும். அப்ப 97 மாணவர்கள் நுழைந்திருக்கிறீர்கள். அநேகமான மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நித்திரை செய்ய வேண்டும் என்று நித்திரை கொள்கிறார்கள். பரவாயில்லை. அதாவது ஓய்வு தேவைதான் என்றாலும் இந்த அதிகாலையிலே எழுந்திருந்து பழகிட்டா நீங்க நேரத்தோடு நித்திரையை போனால் அந்த ஓய்வு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மற்ற பிள்ளைகள் உங்களை நான் மீளவும் உற்சாகப்படுத்துகிறேன். மிக கவனமாக படித்து நல்ல பெறுபேறு பெறுவதற்கு தொடர் முயற்சி செய்யுங்கோ. விடா முயற்சி நிச்சயமான வெற்றியை தரும் என கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நான்